2029 மு.க. ஸ்டாலின் எங்களிடம் கெஞ்சுவார். ஒட்டுமொத்த இந்தியாவே இதை பார்க்க போகிறது. இல்லை என்றால் என் பெயரையே மாற்றிக்கொள்கிறேன். அமித்ஷா விட்ட அதிரடி சவால். கனிமொழி சொன்ன செய்தியால் அதிர்ந்து போன அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதையுமே புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுவதில்லை. பாஜகவை எதிர்த்தால் கிறிஸ்தவ முஸ்லிம் சந்தோஷப்படுவார்கள், அது தனது வாக்கு வங்கிக்கு பலமாக இருக்கும் என்று மட்டும்தான் யோசிக்கிறார். அப்படி யோசித்துதான் தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தில் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டார். அதோடு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தொகுதி மறுசீராய்வு சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தினார். அதோடு இந்த சட்டத்துக்கு திமுக எம்பிகள் எதிர்த்து வாக்களிப்பார்கள். இது மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்த்து தோற்கடித்து காட்டுவோம் என்று எகிரி பேசினார். மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை பலம் இருந்தாலும் கூட இதுபோன்ற தொகுதி மறுசீராய்வு, மகளிர் இடஒதுக்கீடு போன்ற மசோதாக்களை நிறைவேற்ற 2% எம்பிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால்தான் இந்த மசோதா மக்களவையில் வெற்றி பெறவில்லை. என்றாலும் இதற்கு அதிகமானோர் ஓட்டளித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுகவோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தங்கள் எதிர்ப்பதாக சொன்னால் பெண்களின் ஓட்டுகள் கிடைக்காது என்பதனால் தொகுதி மறுசீராய்வுக்கு எதிராகத்தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று கூறினார்கள். குறிப்பாக திமுகவினரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தற்போது 39 எம்பி தொகுதி இருக்கும் நிலையில் அதை மக்கள் தொகை அடிப்படையில் குறைப்பதற்கு மத்திய பாஜக அரசு திட்டமிடுகிறது. அதோடு வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அங்குள்ள மாநிலங்களுக்கு அதிகம் தொகுதிகளை கொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். முக்கியமாக பாஜகவுக்கு வட இந்தியாவில் அதிகப்படியான செல்வாக்குடன் இருப்பதால் அங்கு எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்தி கூடுதலான தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெற திட்டம் போடுகிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக கருத்து கூறினார். அதோடு இவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்தால் தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதி குறைந்து 34 தொகுதிகளாகிவிடும். இப்படி குறைப்பதற்குத்தான் மத்திய அரசு திட்டம் போடுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இதை மக்களவையில் கனிமொழி பேசிய போது தடாலடியாக மறுத்தார் அமித்ஷா. எங்களை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீராய்வை செய்யவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% அதிகரிக்கப் போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு இப்போது 39 எம்பிகள் இருக்கும் நிலையில் அடுத்து அது 59 உயரப்போகிறது. வேண்டுமானால் அதை எழுத்துப்பூர்வமாக மக்களவையில் நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். இப்படி அவர் சொன்ன பிறகும் கூட இந்தி கூட்டணி கட்சிகள் இறங்கி வரவில்லை. இந்த நிலையில்தான் மக்களவையில் ஆவேசமாக பேசிய அமித்ஷா 2029க்குள் கண்டிப்பாக இந்தியாவில் தொகுதி மறுசீராய்வு நடக்கும். இப்போது நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்யவில்லை என்று கூறியும் எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை. ஆனால் 2029 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீராய்வு நடத்தப்படும். அப்போது திமுக உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு இப்போது இருக்கும் 39 தொகுதி 34 குறைந்துவிடும். ஆனால் தற்போது நாங்கள் இந்த 39 தொகுதிகளை 59 உயர்த்தி தருவோம் என்று கூறியும் இவர்கள் கேட்கவில்லை. அதனால் 39 தொகுதி 34 ஆகும்போது தமிழ்நாட்டில் உள்ள திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே நீங்கள் தருவதாக சொன்ன அதே 59 தொகுதியை கொடுங்கள் என்று எங்களிடத்தில் கெஞ்சுவார்கள். இதுதான் 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நடக்கப் போகிறது. இவர்களிடத்தில் சில விஷயங்களை மரியாதையோடும் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலும் நாம் சொன்னால் அதற்கு இவர்கள் செவி சாய்ப்பதில்லை. அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அதனால் அரசியல் செய்யும் இவர்களிடத்தில் அதே அரசியலை நாங்கள் செய்வோம். 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நாடு முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திவிட்டு அந்த அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு செய்வோம். அப்போது தமிழ்நாட்டுக்கு இப்போதிருக்கும் 39 தொகுதியிலிருந்து குறைந்து 34 மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 59 தொகுதிகளை கொடுங்கள் என்று திமுக டெல்லிக்கு ஓடி வந்தால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம், அதற்கு வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் அமித்ஷா. இப்படி அவர் சொன்ன விஷயத்தை கனிமொழி மு.க. ஸ்டாலினிடத்தில் சொன்னதை அடுத்து கடும் அப்செட் ஆகியுள்ளாராம். ஒருவேளை இவர் சொல்வது போலவே அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு எம்பி தொகுதிகள் பிரித்து கொடுத்தால் இப்போதிற்கு 39 குறைந்து விடுமோ என்று கடும் கலவரம் அடைந்துள்ள மு.க. ஸ்டாலின் இப்போது 59 வரைக்கும் தருவதாக அவர்கள் சொன்னபோது அதற்கு எதிராக நாம் அரசியல் செய்துவிட்டோம். அடுத்து 34 குறைக்கும் போது நாம் எப்படிப்பட்ட அரசியல் செய்ய முடியும் என்று அவசரப்பட்டு தொகுதி மறுசீராய்வு விவகாரத்தில் அரசியல் செய்துவிட்டதை சொல்லி புலம்பி இருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று கண்மூடித்தனமாக செயல்பட்டு இப்படி கண்டமாகி நின்று கொண்டிருக்கிறார். அடுத்த செய்தி. அண்ணாமலையுடன் நெருக்கம் காட்டி எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்த மோடி.
நேற்று முன்தினம் கோவையில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கட்சிகளின் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது அந்த மேடையில் பிரதமர் மோடியின் வலப்புறத்தில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்க, இடப்புறத்தில் அண்ணாமலை அமர்ந்திருந்தார். அப்போது அவர்கள் இருவரும் மிக நெருக்கமாக பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அண்ணாமலை சொன்ன விஷயங்களை கேட்டு சிரித்து கொண்ட பிரதமர் மோடி அதற்கு பதிலாக சில விஷயங்களை அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இப்படி அவர்கள் இரண்டு பேரும் மிக நெருக்கமாக மேடையில் பேசிய இந்த காட்சி எதிரில் அமர்ந்திருந்த பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி மோடியின் அருகில் அமர்ந்திருந்த எடப்பாடியின் கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக நாம் சொன்னதால் அண்ணாமலையை தமிழக பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றிய மோடி இப்போதும் அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் செய்ய போவதாக அவர் சொன்னதும் அவருக்கு ஹெலிகாப்டர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இப்போது தமிழக பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் உள்ளார். என்றாலும் அவரிடத்தில் பெரிதாக பேசாத பிரதமர் மோடி அண்ணாமலையிடம்தான் மிக நெருக்கமாக பேசுகிறார். அவர் சொல்லும் விஷயங்களை தான் காதில் வாங்கிக் கொள்கிறார். அப்படி என்றால் பெயரளவுக்கு மட்டுமே நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வைத்துக் கொண்டு அண்ணாமலைக்குத்தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்படி மோடி மட்டுமின்றி அமித்ஷாவும் தமிழகம் எப்போது வந்தாலும் முதல் வேலையாக அண்ணாமலையைத்தான் தேடுகிறார். அவரைத்தான் மேடையில் தனது அருகில் அழைத்து அமர வைக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவிக்கோ அல்லது வேறு முக்கிய பதவிக்கோ கொண்டு வருவார்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று அதிமுக புள்ளிகளிடத்தில் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை டெல்லி பாஜக ஓரங்கட்ட மாட்டார்கள். அவரால் பாஜக இரட்டை இலக்கு வாக்கு வங்கி பெற்றிருப்பதால் மீண்டும் அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கத்தான் திட்டமிடுவார்கள். அந்த அளவுக்கு அவர் மீது டெல்லி மேலிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. அதிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் அடுத்து பாஜக தனிப்பட்ட முறையில் வளர நினைப்பார்கள். அப்படி கட்சியை மேலும் வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலையைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் மோடி மோசமானவர் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் கருணாநிதியோ மோடி நல்லவர் என்று அப்போது பேட்டி கொடுத்தார். அப்படியென்றால் இதில் யார் சொல்வது உண்மை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதோடு அதிமுக பாஜகவின் அடிமையாகிவிட்டதாக கூறுகிறார்கள். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கூட்டணி சேர்ந்துள்ளோம். அதோடு தமிழக காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை முழு திமுக காரராக மாறிவிட்டார். கர்ம வீரர் காமராஜரை திருச்சி சிவா, RS பாரதி ஆகியோர் கொச்சைப்படுத்தினார்கள். ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சி அதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அந்த அளவுக்கு இவர்கள் திமுகவுக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஆனால் எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர்களை யார் பேசினாலும் உடனே அவர்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்திருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை நாங்கள் விட்டு தர மாட்டோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தங்களது மிகப்பெரிய தலைவர் கர்ம வீரர் காமராஜரை திமுகவினர் கொச்சைப்படுத்தி பேசிய போதும் கூட அதை கண்டுகொள்ளாமல் கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் அதிமுகவை விமர்சிப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்றும் திமுக காங்கிரஸ்க்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவை அலறவிட்ட பிரேமலதா, மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. தேமுதிகவின் பிரேமலதா இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரும் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டார். விஜயகாந்த் இருக்கும் வரை அவர் திமுக கூட்டணிக்கு செல்லவே இல்லை. ஆனால் இவரும் 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா MP சீட் கிடைத்ததும் அந்த கூட்டணிக்கு தாவிவிட்டார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மு.க. ஸ்டாலினுடன் ஒரு மேடையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரேமலதா திமுக அரசின் அவலங்களையும் வெளிச்சம் போட்டார். இது மு.க. ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இந்த ஆட்சியில் கொதித்து போயிருக்கிறார்கள். சிறுமிகள், வயதான பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ரோட்டில் நடந்து செல்லும் பெண்களின் கழுத்தில் கிடக்கும் செயினை அறுத்து கொண்டு ஓடுகிறார்கள். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம், மதுபானங்கள் விற்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து விட்டது என்று மேடையில் மு.க. ஸ்டாலினை வைத்துக் கொண்டே அவரது ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார் பிரேமலதா. இதற்கெல்லாம் மேலாக திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விடவே மாட்டேன் என்று மு.க. ஸ்டாலின் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். ஆனால் பிரேமலதாவோ திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்றப்படும் என்று அதிரடியாக பேசினார். இது மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவினருக்கும் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிராகவே சட்டசபையில் கம்பு சுத்தியது போன்று திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு அடுத்து சட்டசபைக்குள் சென்று திமுகவுக்கு எதிராக பிரேமலதாவும் வரிந்து கட்டி விடுவாரோ என்று ஸ்டாலின் தரப்பு கலவரத்தில் உள்ளதாம்.